Friends, welcome to PHP Tamil tutorial part 5 as you know. இப்போ போன கிளாஸில் அதாவது HTML குள்ளார நம்ம PHP யூஸ் பண்ணுறதை பற்றி நான் சொல்லியிருந்தேன். இப்போ அதுக்குள்ளார சில கமாண்ட் ஃபங்க்ஷன் பற்றி நான் சொல்கிறேன். அதாவது இப்போ நம்ம ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணும்போது இப்போ நான் எக்கோ ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த எக்கோ ஃபங்க்ஷன் இப்போ நான் நார்மலாக ஒரு ஜீனோ அப்படின்னு போட்டு எழுதிட்டேன். இதுவே நம்ம நிறைய எக்கோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது எதுக்காக யூஸ் பண்ணுறோம், வேரியபிள் டெக்ளரேஷன் பண்ணும்போதெல்லாம் பார்த்துருப்போம். எதுக்காக இந்த வேரியபிளெல்லாம் நம்ம டிக்ளேர் பண்ணும்போது அதிகமாக வேரியபிள்ஸு இந்த எக்கோ ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தெரியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் பார்த்தோன்னா இது திஸ் இஸ் யூஸ்டு ஃபார் கண்டென்ட் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தேவையான கமெண்ட்ஸ் நம்ம எழுதி வச்சுக்கலாம். இப்போ நான் அந்த கமெண்ட்ஸ் எழுதிட்டு சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரில் ரன் பண்ணுற பாருங்கள். பார்த்தீங்கன்னா எரர் வருது, அது பேர்ஸ் எரர் அப்படின்ட்டு ஒன்று வருது. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது 10வது லைனில் எரர் அப்படின்ட்டு வருது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அதாவது இந்த PHPக்குள்ளார நம்ம எழுதும் போது ஏதாச்சும் தப்பு எழுதுனா அந்த மாதிரி பேர்ஸ் எரர் அப்படின்றது காட்டும். இப்போ நம்ம இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தெரிகிற மாதிரி யூஸ் பண்ணணும், ஆனால் அதே டைமில் நம்மளோட ப்ரோக்ராமை எஃபெக்ட் பண்ணக்கூடாது. அப்படின்னா அதுக்காக பார்த்தோன்னா ஒரு சின்ன ஃபங்க்ஷன், அதாவது இந்த டபுள் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். இந்த கமாண்ட் சிம்பிள் இந்த மாதிரி நம்ம டபுள் ஸ்லாஷ் போடுறதுனால பார்த்தோன்னா இந்த ஃபைல் கமாண்ட் லைன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நம்மளுக்கு என்னென்ன கமாண்ட் வேணுமோ நம்ம அதெல்லாம் எழுதிக்கலாம். இப்போ நான் இதை சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நம்ம அப்படியே வந்துருச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த கமாண்ட் லைன் யூஸ் பண்ணுறோம். இது யூஸ் பண்ணுறதுனால நம்ம அதிகமாக ஃபங்க்ஷன்ஸ் திரும்ப திரும்ப யூஸ் பண்ணும்போது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது நம்ம ஒரு நோட்ஸ் மாதிரி அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். சாரி, இப்போ நான் இதுவே இன்னும் சில இது எழுதுகிறேன். திஸ் இஸ் நெக்ஸ்ட் டெஸ்ட் செக்கிங் அப்படின்னு போடுறேன். இப்போ பார்த்தோன்னா இங்கே கமெண்ட் போட்டேன். இப்போ இங்கே கமெண்ட் மறுபடியும் போடுறேன். பார்த்தீங்கன்னா 2வது லைனுக்கும் அதேமாதிரி ஆயிடுச்சு. இது மாதிரி நம்ம எத்தனை லைன் எழுதினாலையும் அதேமாதிரி கமெண்ட் கொடுத்துக்கலாம். நம்ம முதல்ல இது கமெண்ட் கொடுத்துக்கலாம். நம்ம சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எஃபெக்ட் ஆகாது, அதே மாதிரி தான் இருக்கும். சரி, ஓகே. இப்போ இங்கே நான் இது ஒரு 3 லைன் இருந்துச்சு, அதனால் 3 கமெண்ட் இதை யூஸ் பண்ணிட்டேன். இதுவே நிறைய லைன் ஒரு 10 லைன் எழுதும் போது அந்த மாதிரி டைமில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அது பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் கமாண்ட் லைன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது நம்ம ஒரே ஒரு கமாண்ட் லைனை ஸ்டார்டிங் எண்டிங் மட்டும் கொடுத்தா போதும். அதாவது பார்த்தோன்னா ஸ்லாஷ் ஸ்டார் பார்த்தோன்னா நான் ஸ்லாஷ் ஸ்டார் போட்டதோடனே அது கீழே இருக்கிற எல்லாமே க்ரீன் ஆயிடுச்சு. நம்மளுக்கு எந்த பகுதி, அதாவது எது வரைக்கும் நம்ம கமாண்ட் கொடுக்குறோமோ அது வரைக்கும் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்டார் ஸ்லாஷ் கொடுத்தோன்னா அது வரைக்கும் அந்த கமாண்ட் பகுதியாக மாறிடும். பார்த்தீங்கன்னா தெரியும், க்ரீன் கலரில் தெரியுது. அது கீழே இப்போ ப்ளூ கலரில் நார்மலாக ஃபங்க்ஷன் வந்துருச்சு. இப்பயும் பார்த்தோன்னா அங்கே சின்ன செகண்ட் பேஜ் 2 அப்படின்னு போட்டுறேன். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு ப்ரௌசரில் ரன் ஆகும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியும். பார்த்தீங்கன்னா தெரியும் 2 அப்படின்னு வந்திருக்கிறது. இந்த மாதிரி தான் நம்ம ஒரு கமெண்ட்ஸை யூஸ் பண்ணுறதுக்காக இந்த சிம்பிளை யூஸ் பண்ணுறோம். இதை ஏன் நான் இப்போ ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் அப்படின்னா நம்ம கண்டினியூஸாக ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வரும்போது அந்த இதை நம்ம கமெண்ட்ஸ் நிறைய இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். நீங்களும் உங்களோட வெப்சைட் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணும்போது இந்த கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. அதிகமாக நம்மளுக்கான நோட்ஸை சேவ் பண்ணுறதுக்காக தான் இந்த கமெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.